ஹே ஹாய் காய்ஸ், எனி டைம் கேம் மட்டுமே விளையாடி என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எப்பயுமே விளையாடிட்டே இருக்கிற கேமை கண்டினியூவாக ப்ளே பண்ணும்போது போர் அடிக்கிறதுனால இந்த தடவை கிரைம் மாதிரி ஏதோ ஒரு கேம் ப்ளே பண்ணலாம் ரியலிஸ்டிக்காக அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படி அவங்க ப்ளே பண்ணும்போது உண்மையாலுமே ஒரு கிரைம் சீன் நடக்குது. ஆனால் அது உண்மையாலுமே நடக்கிற கிரைம் அப்படின்னே தெரியாமல் கேம்னு நினச்சி எல்லாருமே ப்ளே பண்ணுறாங்க. அதனால் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம இந்த படத்தில் பார்க்க போகிறோம். ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த படத்தோட பேர் கேம் நைட். இப்போ கதைக்குள்ளார போகலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே ஹீரோவை காட்டுறாங்க ஒரு பார்ல. ரொம்பவே கேம்ல இன்ட்ரெஸ்டோட இருக்கிறவங்க எனி டைம் ஏதோ ஒரு கேம் ப்ளே பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க இப்ப இருக்கிற அந்த பார்ல கூட பாத்தீங்கன்னா கேம் தான் ப்ளே பண்ணுவாங்க. அப்படி அவங்க கேம் ப்ளே பண்ணும்போது அவங்க ஆன்சர் பண்ற மாதிரியே ஒரு பொண்ணும் சேமா ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகும். அப்புறம் மேரேஜ் பண்ணிக்குவாங்க. அப்படியே படத்தோட பேரையும் போடுறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. என்னன்னா அவங்களுக்கு குழந்தைய பிறக்கல போல, அதை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு, அதனாலதான் இந்த மாதிரிலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போதே பாத்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி கார்ல இருந்து இறங்கும் போது அவங்க பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் பாத்தீங்கன்னா நின்றுட்டு இருக்காரு. அவரோட பேர் கேரி. அவரை பாத்தீங்கன்னா இவங்களுக்கு யாருக்குமே பிடிக்காது. ஏன்னா அவரோட ஃபேஸை பாத்தீங்கன்னாவே தெரியும் ஒரு மாதிரி தான் இருப்பாரு. அதனாலே இவங்க பாத்தீங்கன்னா அவங்க கூட சேர்த்துக்கவே மாட்டாங்க. கேரி என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு நைட் கேம் விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஹீரோவும் அவங்க ஒய்ஃபும் இல்லையே இன்னைக்கு நான் கேம்ல விளையாடல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ என்ன கையில் அவ்வளோ ஸ்நாக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை இது எங்கள் ரெண்டு பேருக்கு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட் ஆகுது. ஹீரோவும் அவங்க ஒய்ஃபும் வீட்டில் இருக்கும்போது அவங்களோட கேம் நைட்டுக்கான அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் இருப்பாங்களே, அதில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக வீட்டுக்கு வராங்க. அப்படி அவங்கெல்லாம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கேம் ப்ளே பண்ண ஆரம்பிக்கும் போது ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னா இன்னைக்கு என்னோட அண்ணன் மட்டும் வீட்டுக்கு வந்துடவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அந்த நேரத்தில் கரெக்டாக வெளியே இருந்து ஒரு கார் சவுண்ட் கேட்குது. என்னன்னு வெளியே வந்து பார்த்தா ஹீரோவோட அண்ணன் தான் வந்திருக்காரு. அவரோட பேர் ப்ரூ. அவர் ஒரு சூப்பர் கார்ல தான் வந்திருப்பாரு. பயங்கரமா ரேஸ் பண்றதுனால அந்த சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஹீரோ என்ன ஃபீல் பண்றாருன்னா இவர் இப்படி கார்ல சவுண்ட் கொடுக்கறதுனால பக்கத்து வீட்டில் இருக்கிற கேரி பாத்துருவாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. திரும்பி பார்த்தா அவர் வந்து நின்றுட்டு இருப்பாரு. பயந்துருவாரு. போச்சுடா பாத்துட்டான்டா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க அண்ணா கிட்ட போய் பேசுறாங்க. அப்படியே பேசும்போது கேரியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான் எங்க அண்ணா என்ன பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு கேரி கிட்ட சொல்றாங்க. அப்ப அவங்க அண்ணா என்ன சொல்லிடுறாங்கன்னா அப்படிலாம் இல்லையே, கேம் நைட் தான் இன்னைக்கு, அதுக்கு தான் வந்திருக்க அப்படிங்கறத சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கேரி கிட்ட இல்ல நாங்க ரெண்டு பேர் மட்டும் விளையாட போறோம், சின்ன கேம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அண்ணா வந்துட்டு அப்படியே ரெண்டு பேர் மட்டுமா, இல்லையே நிறைய பேர்னு சொன்னா அங்க பாரு கதவு கிட்ட நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லாருமே ஹாய் காமிச்சிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், கேரிக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. சோ வேற வழி இல்ல அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. கேம் ப்ளே பண்றாங்க. கேம் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்குது. கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ற மாதிரி கேம் தான் ப்ளே பண்றாங்க. அந்த கேம் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்குது. அந்த கேம்ல வந்து ஹீரோவோட அண்ணா தான் வின் பண்றாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா பெருசா வின் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் ஹீரோவோட அண்ணா ப்ரூக் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பும்போது என்ன சொல்றாங்க, நெக்ஸ்ட் வீக் எல்லாருமே என்னோட வீட்டுக்கு வாங்க, அங்க கேம் ப்ளே பண்ணலாம், அந்த நாள் உங்க வாழ்க்கையில மறக்கவே முடியாத மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவங்க ஒய்ஃபும் பேசிக்கிறாங்க. ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா என்ன உங்க அண்ணா உங்களை இப்படி கிண்டல் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்றாருன்னா ஆமா அவனை இது வரைக்கும் நான் ஒரு தடவை கூட வின் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா ஓகே நெக்ஸ்ட் வீக் அவங்க வீட்டுக்கே போய் அங்கேயே நம்ம அவங்களை தோக்கடிக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஆகுது. ஹீரோவும் அவங்க ஒய்ஃபும் அவங்க அண்ணா வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. வெளியே கார் எடுக்க வரும்போது பார்த்தீங்கன்னா கேரி பார்த்துடுறாரு. எங்கே கிளம்புறீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை சும்மா வெளியே ஃபேமிலி மீட்டிங் அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. அது இல்லாமல் கையில் பார்த்தீங்கன்னா அந்த கேம் பாக்ஸ்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. அதையும் கேட்பாங்க, அதே என்ன கையில் அப்படி கேட்கும்போது இல்லை சும்மா தான் வச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓகேன்ட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி ஹீரோவோட அண்ணா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க அண்ணா வீட்டுக்கு வரும்போதே கையில் இருக்கிற கேம் எல்லாம் வச்சுட்டு வராங்க. இன்னைக்கு இந்த மாதிரி கேம்லாம் விளையாடலாம் அப்படின்னு அவங்க அண்ணா கிட்ட சொல்லும்போது ப்ரூக் என்ன பண்ணுறாருன்னா அந்த பாக்ஸ் எல்லாம் வாங்கி அப்படியே தூக்கி போட்டுடுறாங்க. அவ்வளோதான், ஹீரோக்கு செம்ம கண்ட எழுதி என்னடா கேம் ப்ளே பண்ணலான்னு நாம ஒரு கேமை கொண்டு வந்தா தூக்கி போட்டானே அப்படின்னு. அப்பதான் அவங்க அண்ணா ஒரு விஷயத்த சொல்றாங்க, இன்னைக்கு நம்ம விளையாட போற கேமே வேற. இது வரைக்கும் நம்ம விளையாண்ட கேம் எல்லாம் சின்ன சின்ன கேம். இன்னைக்கு நம்ம விளையாட போறது ஒரு மிஸ்ட்ரி கிரைம் கேம் மாதிரி. யாரோ ஒருத்தர் காணாம போயிடுவாங்க, அதை உண்மையாலுமே சீரியஸா தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்க போகுது அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுக்குன்னு ஒரு கம்பெனி இருக்கிறாங்க, அவங்கள வச்சு நான் ரெடி பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே, அந்த கேம் இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் நம்ம சும்மா பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தர் கதவு திறந்து வராங்க. வந்து நான் FBI ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் ஒரு சீட் கொடுக்குறாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு விக்டிமை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு பின்னாடி இருந்து ரெண்டு பேர் கதவை உடைச்சிட்டு வராங்க. அப்படி வரதை பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஓ செம்ம ரியலிஸ்டிக்கா இருக்குதே அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்தவங்க FBI ஏஜென்ட்டோட மூஞ்சிலே ஒரு குத்து விடுறாங்க. அவ்வளவுதான், அவர் விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவோட அண்ணாவை தூக்கி போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. அப்படி அடிக்கும்போது ஹீரோவோட அண்ணா பாத்தீங்கன்னா காலில் இருக்கிற ஒரு கன் எடுக்க ட்ரை பண்றாங்க.
பண்ணுறாங்க, அதையும் தட்டி விட்டுடுறாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஹீரோட ஒய்ஃப் பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட அண்ணாவை பயங்கரமாக போட்டு அடி பொலப்பொலன்னு பொழக்கிறாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஓ, கேம் வந்து செம்ம ரியலிஸ்டிக்காக இருக்குது, சூப்பராக இருக்க போகுது இன்னைக்கு நைட் அப்படின்னு எல்லாருமே ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோட அண்ணாவை தூக்கிட்டே போயிடுறாங்க. போகும்போது யாருமே எங்களை ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் முடிவு பண்ணுறாங்க, ஓகே கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல. இந்த FBI ஏஜென்ட் ஒரு சீட் கொடுத்தாங்களா, அதில் இருக்கிற க்ளூவெல்லாம் படித்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கேம் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கப்புள்ஸ் தான். ஸோ கப்புள்ஸாக பிரிஞ்சு தனித்தனியாக தான் கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹீரோவும் அவங்க ஒய்ஃபும் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, அவங்க அண்ணாவோட டேப் எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த டேப் மூலமாக அவங்க அண்ணாவோட ஃபோனை ட்ராக் பண்ண முடியும். ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. இன்னொரு கப்புள்ஸ் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, அவங்க அண்ணாவோட கிரெடிட் கார்டு எடுத்து அந்த ஏஜென்சி நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக அந்த கேம் கம்பெனிக்கு எப்படி இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணியிருப்பாங்களே, ஸோ அந்த ஏஜென்சி கால் பண்ணி அந்த கம்பெனியோட அட்ரஸ் கேட்டால் அந்த கம்பெனிக்கே நம்ம போயிடலாம். ஸோ என்ன கேம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இவங்க ஒரு மாதிரி முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கப்புள்ஸ் என்னன்னா, மானிட்டரில் போய் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த கிரெடிட் கார்டு வச்சு கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்களா, அந்த கப்புள்ஸ் இவங்களை அப்படி டோரை லாக் பண்ணி இங்கேயே விட்டுட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. இவங்க இங்கே ரூம்குள்ளாரே மாட்டிக்கிறாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஹீரோவும் அவங்க ஒய்ஃபும் அவங்க அண்ணாவை ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒரு இடத்துல ஒரு பாருக்குள்ளே இருப்பாங்க, அங்கே தான் அவங்க அண்ணாவும் இருப்பாங்க. அதையும் பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே ஹீரோட ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அண்ணாவோட அந்த கன்னை கையில் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டியா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஹீரோட ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, இது டம்மி கன்னு தான் அப்படின்ட்டு அதை வச்சு சீன் போலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கன்னை எடுத்து காமிச்சு அவங்க அண்ணாவை பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறவங்கள மிரட்டுறாங்க. சுற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே முட்டி போட சொல்கிறாங்க, கையை மேலே தூக்க சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ண சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் அவங்க அண்ணா இருக்கிற ரூம்குள்ளாரே போய் கட்டெல்லாம் ஊற்றி விடுவாங்க. அப்போ தான் அவங்க அண்ணா சொல்லுவாங்க, இது வந்து உண்மையாலுமே நடந்துட்டு இருக்குது, கேம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க பார்த்தீங்கன்னா நம்பவே மாட்டாங்க. ஹீரோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா என் கையில் இருக்கிற கன்னே டம்மி தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே சுட்டு பாருன்னு சொல்லுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சும்மா காமெடிக்கு சுடுவாங்க, உண்மையாலுமே சுட்டுருவாங்க. அவ்வளோதான், பயங்கரமாக கத்திடுவாங்க, கண்ணை கீழே போட்டுருவாங்க. கண்ணு கீழே விழும்போது பார்த்தீங்கன்னா திரும்ப ஆட்டோமேட்டிக்காக சுட ஆரம்பிச்சிடும். அப்படி சுடும்போது புல்லட் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கையிலேயே போட்டுரும். அவ்வளோதான், கையில் ஓட்டையாயிரும், உள்ளேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த கொலகாரங்களும் உள்ளே வர ஆரம்பிச்சிருவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா 3 பேருமே அங்கேருந்து ஓடுவாங்க. ஒரு காரில் ஏறி அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவாங்க. அப்போ தான் ஹீரோவோட அண்ணா சொல்கிறாங்க, நான் உண்மையாலுமே பிஸ்னஸ்லாம் எதுவும் பண்ணல, நான் வந்து ஸ்மக்லிங்கில் தான் இருக்கிறேன், இந்த மாதிரி கேங்ஸ்டர்ஸ் கூட தான் இருக்கிறேன். ஒரு பெரிய டான் ஒருத்தன் வேற ஒரு டான் கிட்ட இருக்கிற ஒரு எக்கு ஒன்று எடுத்துகிட்டு வர சொன்னால், அதாவது ஒரு முட்டை, ரகசிய முட்டை. அந்த முட்டையை ஆனால் நான் இது வரைக்குமே எடுத்துகிட்டு வந்து தரல, அதனாலேயே நான் அவனை ஏமாத்திட்ட தான் நினச்சி என்னை போட்டு தள்ள முடிவு பண்ணியிருக்கிறேன். அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது, இதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அண்ணா என்ன பண்ணுறாங்கன்னா, கார் டோர் ஓப்பன் பண்ணி அவராகவே கீழே விழுந்துடுறாரு. அதாவது பின்னாடி வந்துட்டு இருக்கிற அந்த கொலைக்காரன் கிட்ட அவங்களாவே சரண்டர் ஆக முடிவு பண்ணிடுறாரு இவங்களை காப்பாற்றுறதுக்காக. அதுக்கப்புறம் இவங்களும் அங்கேருந்து வந்துடுறாங்க. அதே நேரத்தில் ப்ரூக் அண்ணாவோட வீட்டில் ஒரு கப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே மாட்டிட்டு இருந்திருப்பாங்களா, அவங்க எப்படி ஒன்று வெளியே வந்திருப்பாங்க. அப்படி அவங்க வெளியே வரும்போது தான் அந்த அடிவாங்கின FBI ஏஜென்ட்டும் எந்திரிப்பாரு. அவங்க சொல்லிடுவாங்க, இது வந்து உண்மை இல்லை, இது வந்து ஒரு கேம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன அடிச்சுட்டு போனவங்க இந்த கேம்லேயே இல்லை, அது வந்து உண்மையாலுமே நடந்திருக்குது, என்னன்னு தெரியல, அவங்கள கடத்திட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த கப்புள்ஸ்க்கும் தெரியுது, ஓகே இது வந்து உண்மையாலுமே இது நடந்திருக்கு போல அப்படின்னு. ஸோ ஹீரோவோட ஒய்ஃப்க்கு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் அவங்க உண்மைன்னு சொல்லும்போது இவங்களும் சொல்கிறாங்க, ஆமா எல்லாம் உண்மைதான் போல, நாங்கள் போலீஸ்க்கு கால் பண்ணலாம் இருக்கிறோம் அப்படின்னு அந்த கப்பல் சொல்லுவாங்க. ஹீரோட ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது வந்து போலீஸ்க்கு தெரிஞ்சால் வேற மாதிரி மாறிடும், ப்ரூக்கோட அண்ணா பெரிய விஷயத்தில் மாட்டிக்கிறாங்க, இது அப்படியே இருக்கட்டும், எல்லாரும் ஒரு இடத்துல மீட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரே இடத்துல மீட் பண்ணுறாங்க. அப்படி மீட் பண்ணும்போது தான் அந்த எக்கை பற்றி பேசிக்கிறாங்க. ஸோ இந்த எக்கு தான் வந்து விஷயமே, அந்த எக்கை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சி அந்த கொலைக்காரன் கிட்ட கொடுத்தா ஹீரோவோட அண்ணா விட்டுருவாங்க அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அந்த எக்கு எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்ல, அந்த எக்கு யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஆனால் அந்த டானோட அட்ரஸ் உங்களுக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய கேங்ஸ்டரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு போலீஸோட கம்ப்யூட்டரில் தான் இருக்கும். ஸோ எப்படி அப்படின்னு முடிவு பண்ணும்போது தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது என்னன்னா, அவங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க கேரி, ஸோ அவங்க போலீஸ் தானே, ஸோ அவங்க கிட்ட இருக்கிற கம்ப்யூட்டரில் இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குன்னு முடிவு பண்ணிட்டு கேரியோட வீட்டுக்கே போகிறாங்க. கேரியோட வீட்டுக்கு போனோடனே அவங்களுக்கு ஆச்சரியம் வருது, என்ன இன்னைக்கு நைட்டு என்னோட வீட்டுக்கு எல்லாருமே வந்திருக்காங்க அப்படின்னு. அவங்கள ஏமாற்றி சிரிச்சுக்கிட்டே கேம் ப்ளே பண்ணலாம், அது பண்ணலாம் இது பண்ணலான்னு வீட்டுக்குள்ளாரே வந்துடுறாங்க. கேரியும் பார்த்தீங்கன்னா பாவமாக அவரோட ஃபேஸே எப்பயுமே ஒரு மாதிரி தான் இருக்கும். அவர் பாட்டுக்கு என்றைக்குமே என் கூட சேராதவங்க இன்னைக்கு வந்திருக்காங்களே அப்படின்னு உள்ள ஒரு சந்தோஷத்தில் அவங்க வந்து கேம் விளையாட ஜம்முன்னு உட்காந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஹீரோ எனக்கு பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ பாத்ரூம் போகிறாங்க. ஆனால் அவங்க பாத்ரூம் போல கேரியோட கம்ப்யூட்டருக்கு தான் போகிறாங்க. அப்படி அவங்க கேரியோட கம்ப்யூட்டர் ரூம்குள்ளே போகும்போது தான்
கேரியும் அவங்க ஒய்ஃபும் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். அவங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா கேரி விட்டுட்டு போயிருப்பாங்க. ஆனால் கேரி அவங்க ஒய்ஃபை ரொம்ப நேசிச்சதுனால அந்த இடத்துல நிறைய ஃபோட்டோஸ்லாம் வச்சு அழகாக வச்சுட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கேரியோட கம்ப்யூட்டரில் உட்காந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோவோட கையில் புல்லட் ஹோல் இருந்துச்சுல, அதுலேருந்து பிளட் லீக் ஆகிட்டே இருக்கும். அந்த ரத்தத்தோட ஸ்மெல்லை மோப்பம் பிடிச்சி கேரியோட டாக் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடும். அந்த ரத்தம் எல்லாமே அந்த டாக் மேலே விழுந்துடும். அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்துடுறாரு. பார்த்து அவர் பார்த்தீங்கன்னா அந்த ரத்தத்தை துடைக்கலான்னு துணி வச்சு துடைக்கிறாரு. அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து அது மேலே ஊற்றி துடைக்கலாம் ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த டாக் ஃபுல்லாகவே பிளட் ஆன மாதிரி ஆயிரு. என்னடா பண்ணுறது அப்படின்னு முடிவு பண்ணுமா. அந்த டாக் பார்த்தீங்கன்னா தண்ணி மேலே இருக்கிறதுனால உடம்ப குலுக்க ஆரம்பிக்குது. அவ்வளோதான், குலுக்கின உடனே அந்த ரூம் ஃபுல்லாக அந்த பிளட்டு செதறிடுது. கேரியோட ஃபோட்டோ மேலெல்லாம் இருக்குது. அவ்வளோதான், இவருக்கு பயமாயிடுது. இங்கேருந்து எஸ்கேப் ஆனால் போதுண்டா அப்படின்னு அவங்க தேடி வந்து அட்ரஸையும் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. வந்து கேம் விளையாடுற இடத்துக்கே உட்காடுறாங்க. ஓகே, இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. என்ன கேம் இன்னும் முடியவே இல்லை அப்படின்னு கேரி சொல்கிறாரு. அப்படியா, அதுவும் நான் இப்போ ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் எல்லாம் அவரே தள்ளி விட்டுருவாரு. ஓகே, இப்போ கேம் முடிஞ்சிருச்சுல, திரும்ப நாளைக்கு வரும் அப்படின்ட்டு எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த அட்ரஸை வச்சு அந்த டானோட வீட்டுக்கே போயிடுவாங்க. அந்த வீட்டுக்கு போனால் அங்கே உள்ள பார்ட்டி நடந்துட்டு இருக்கும். ஸோ இந்த பார்ட்டியில் கும்பலாக கலந்துக்கலாம்னு முடிவு பண்ணுவாங்க. ஆனால் அந்த பார்ட்டியில் என்ன நடந்துட்டு இருக்குன்னா ஃபைட் கிளப் தான் நடந்துட்டு இருக்கும். அதாவது 2 பேர் அடிச்சுக்க விட்டு அதில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பணக்காரங்களாம் பெட் பண்ணி ப்ளே பண்ணுவாங்களா. ஸோ அதுதான் நடந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபைட் கிளப் கேம் எல்லாம் ஹீரோட ஃப்ரெண்ட் கப்புள்ஸில் இருக்கிற ஒருத்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும். அதனால நான் இந்த இடத்துல எக்கை தேடுறேன் அப்படின்னு அவன் இங்கே இருந்துக்குவான். ஹீரோவும் இன்னொரு கப்புள்ஸும் தனித்தனியாக வேற ஒரு இடத்துல போய் அந்த எக்கை தேடிட்டு இருப்பாங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது தான் அந்த ஃபைட்டில் பெட் கட்டி வின் பண்ணுற பணத்தை எல்லாம் அந்த டான் ஒரு லாக்கரில் வைக்கிறாங்க. அந்த லாக்கர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் நடக்கிற இடத்துலயே தான் இருக்குது. அதான் அந்த ஃபைட் நடக்கிற இடத்துல ஒரு கப்புள்ஸ் இருக்கிறாங்களே, அவங்க பார்த்தீங்கன்னா அந்த லாக்கரை பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த லாக்கருக்குள்ளார அந்த எக் இருக்கிறது தெரியுது. ஓகே, இதுதான் அந்த எக்கு போல, அதை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு கும்பலாக யாருமே கவனிக்கல, எல்லாருமே ஃபைட்டை தான் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு பிளான் பண்ணி போய் அந்த எக்கை எடுக்கிறாங்க. ஆனால் அவங்க எக்கை எடுக்கிறதுக்கும் அந்த ஃபைட் முடியறதுக்கும் கரெக்டாக இருக்குது. கடைசியாக ஒரு அடி வாங்கிட்டு கரெக்டாக அவனோட காலிலே விழுவாங்க. எல்லாருமே அவனை பார்ப்பாங்க. அப்போ தான் அங்கே இருக்கிற டான் கேட்குறாரு, யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாட்டிக்கிறாங்க. அவ்வளோதான், எஸ்கேப் போகிறாங்க எல்லாருமே அங்கேருந்து அந்த எக்கை எடுத்துக்கிட்டு. ஸோ அந்த வீட்டில் இருக்கிற கார்ட்ஸ் கிட்ட மாட்டாமல் அந்த எக்கை மாற்றி ஒருத்தர்கிட்ட போட்டு யார் கையிலையும் கொடுக்காம எப்படியோ ஒன்று வீட்டில் இருந்து அந்த எக்கை எடுத்துகிட்டு வந்து காரில் ஏறி எஸ்கேப் ஆயிடுறாங்க. எஸ்கேப் ஆகி வேகமாக காரில் போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது இதுதான் அந்த எக்கை, இந்த எக்குக்குள்ளே என்னதான் இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அண்ணாவை பிடிச்சிட்டு அந்த கொலைகாரங்க நின்றுட்டு இருக்கிற மாதிரி தெரியும். ஹீரோவோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா அதுவும் அங்கே இருக்கிறாங்க, காரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு பிரேக்கை போடுவாங்க பாருங்க. கையில் இருக்கிற அந்த எக்கு வந்து முன்னாடி அடிச்சு உடஞ்சி போயிடும். அவ்வளோதான்டா, கதையே முடிஞ்சு போச்சு, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு முடிவு பண்ணும்போது அந்த எக்குக்குள்ள ஒரே ஒரு பேப்பர் தான் இருந்திருக்கும் போல. அந்த பேப்பரை ஹீரோவோட ஒய்ஃப் எடுத்து பார்க்குறாங்க. ஸோ அதில் ஏதோ நேம் லிஸ்ட்லாம் இருக்குது. ஓகே, இந்த எக்கு கொடுக்கலான்னு பரவாயில்ல, இதுக்குள்ளே இருந்து இந்த பேப்பரை கொடுத்துட்டாது அண்ணாவை கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு அந்த கொலைக்காரங்கிட்ட போகிறாங்க. போகும்போது அந்த கொலைக்காரங்க கண்ணை வச்சு மிரட்டுறாங்க. அந்த கொலைக்காரங்களோட மெயின் ஹெட் அந்த டான் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரோட கதையும் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாரையுமே சுடவே ட்ரை பண்ணுறான். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்கார் வருது. பயங்கர வேகமாக வந்து அப்படி ஸ்கிட் அடிச்சு ஸ்டைலாக நிற்குது. காருக்குள்ளே இருந்து ஒரு போலீஸ் வராரு. யாருன்னா அது கேரி தான். இவங்க எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு, இவர் எப்போ இங்கே வந்தாருன்னு. வந்தவர் பார்த்தீங்கன்னா அந்த கொலைகாரங்களை ஷூட் பண்ணிடுறாங்க. 2 பேரையுமே ஷூட் பண்ணிட்டு இவர் வந்து பேசுறாரு. அதான் ஹீரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா அவரோட கம்ப்யூட்டரில் அந்த அட்ரஸ் வந்து சர்ச் பண்ணியிருப்பார்ல. ஸோ அந்த ஹிஸ்ட்ரியை பார்த்துட்டாரு போல. ஸோ அதை வச்சு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்துட்டாரு போல. இப்படியே பேசிட்டே இருக்கும்போது கேரியை உண்மையாலுமே யாரோ ஒருத்தர் ஷூட் பண்ணிடுறாங்க. என்னன்னா அந்த 2 கொலைகாரங்க இருந்தாங்களே, அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு ஷூட் பண்ணிட்டாங்க போல. அவ்வளோதான், இவர் விழுந்துட்டாரு. எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக ஃபீல் ஆகுது. ஸோ கேரி கிட்ட போய் பாசிட்டிவாக பேசிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு நைட் கேம் நைட்டில் நீங்களும் எங்கள் கூட இருப்பீங்க அப்படின்லாம் பேசிட்டு இருக்கும்போது கேரி, இல்லை உங்களுக்கெல்லாம் என் கூட இருக்கிறதே பிடிக்காது, அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சோகமாக பேசிட்டு இருப்பாரு. வாயிலேருந்து ரத்தம்லாம் வந்து சாகர நிலைமைக்கு ஆயிரும். அப்போதான் திடீர்னு சிரிப்பாரு. எந்திரிச்சு நின்றுட்டு ஜாலியாக பேசுவார். என்னன்னா இது எல்லாமே அவரோட செட்டப் போல. பின்னாடி அந்த கொலைகாரங்க இருக்கிறாங்களா, அவங்களும் எந்திரிச்சு நின்றுக்குவாங்க. ஸோ இது வரைக்கும் நடந்த இந்த த்ரில்லிங்கான சீன் எல்லாமே கேரி செட் பண்ணதான். நீங்கள் என்ன விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டீங்களே, அதனால தான் என்னோட திறமையை காட்டுறதுக்காக இந்த அளவுக்கு ஒரு கேமிங் செட்டப்பை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாக்கெல்லாம் பயங்கர கோவம் வந்துடுது. ஸோ எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆகிடுது. அப்போ தான் அந்த டானோட வீட்டிலேருந்து எக் எடுத்துகிட்டு வந்தது எல்லாமே உன்னோட செட்டப் தானா அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் சொல்கிறாரு, எக்கா இதெல்லாம் என்னோட கேம் பிளான்லேயே இல்லையே அப்படின்னு கேரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு தெரியுது, அப்போனா அந்த எக்கு டான் கிட்ட இருந்து எடுத்துகிட்டு வந்தது அது உண்மையிலுமே நடந்துக்கிற ஒரு கிரைம் சீன் தான் அப்படின்னு. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது கேரி யாரோ உண்மையிலுமே ஷூட் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான், கேரி அப்படி கீழே விழுந்துடுறாரு. அந்த எக்கோட உண்மையான சொந்தக்காரர் வராரு. அண்ணா கிட்ட அந்த எக் எடுத்துகிட்டு வர சொல்லி ஒரு டான் கேட்டிருப்பாங்களே, அவர் வராரு. நீ எக்கை என்கிட்ட கொடுக்காம வேற ஒரு டான் கிட்ட கொடுத்து வச்சு என்னை ஏமாத்திட்டு இருந்துக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ ஹீரோ
என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த எக்கை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம் உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக. ஆனால் அந்த எக்கு உடஞ்சி போயிடுச்சு. அப்படி உடஞ்சி போனாலும் அதுக்குள்ளே ஒரு பேப்பர் இருந்துச்சு. அந்த பேப்பரை நாங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கிறோம். அதை உங்ககிட்ட கொடுக்குறோம். இந்த விஷயத்தை இப்படியே ஈஸியாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த பேப்பரை கொடுக்க போகிறாங்க. அந்த டானும் ஓகேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் அண்ணா பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரை வாங்கிக்கிறாங்க. இந்த பேப்பரை நீ கொடுத்துட்டுனா வாங்கிட்டு எல்லாரையுமே கொன்னுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை அண்ணா வாய்க்குள்ள போட்டு முழுங்கிடுறாரு. முழுங்குனே அந்த டானுக்கு பயங்கர கோபம் ஆயிடுது. அவர் பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணாவை பிடிச்சிட்டு போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோவும் அவங்க ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. ஹீரோவோட அண்ணாவோட அந்த சூப்பர் கார் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு தான் போகிறாங்க. ட்ராக்குக்கு எப்படியோ ஒன்று ஹீரோ வந்துடுறாங்க. ஸோ காரில் வேகமாக போய் பிளேனோட முன்னாடி இருக்கிற அந்த டயர்லேயே இடிக்கிறாங்க. அவ்வளோதான், பிளேன் அப்படியே சாஞ்சி ஒரு இடத்துல போய் நின்றுது. இவங்க 2 பேரும் காரை போய் ஒரு இடத்துல இடிச்சு அப்படியே நின்றுறாங்க. அதுக்கப்புறம் இறங்கி போய் 2 பேருமே ஒளிஞ்சுக்கிறாங்க. என்னன்னா பிளேன்லேருந்து ஒரு கார்டு இறங்கி வரான். ஸோ இவங்க 2 பேருமே ஒளிஞ்சுக்கிட்டு ட்ரிக்காக பிளான் பண்ணி அந்த கார்டை எப்படியே ஒன்று அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பிளேனுக்குள்ளே இருக்கிற அவங்க அண்ணாவை காப்பாற்றலான்னு ஹீரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறாரு. உள்ளே போனோன்னே அந்த டான் எப்படியோ ஒன்று ஹீரோவை பார்த்துடுறாங்க. ஃபைட் நடக்குது. அப்போ டான் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு கத்தி எடுத்து ஹீரோக்கு புல்லட் ஹோல் இருந்துச்சுல அதே இடத்துலயே குத்திடுறாங்க. அந்த நேரத்தில் ட்ரிக்காக பிளான் பண்ணி ஹீரோட ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா, பிளேனுக்கு மேலே டோர் இருக்கும்ல, அந்த டோரை ஓப்பன் பண்ணி கரெக்டாக அந்த டான் அந்த டோருக்கு நேராக நின்றுட்டு இருக்கும்போது சிலிண்டரை அவங்க தலையிலேயே போடுறாங்க. அவ்வளோதான், அவங்க ஆளி அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட அண்ணாவை காப்பாற்றிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டானை ஹீரோ கயிறு போட்டு கட்டி வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் 3 பேருமே அங்கேருந்து போயிடுறாங்க. ஒரு வழியாக இந்த கேங்ஸ்டர் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. திரும்ப அடுத்த நாள் ஆகுது. கேம் நைட் நடக்குது. எல்லாருமே கப்புள்ஸாக உட்காந்து கேம் ப்ளே பண்ணுறாங்க. ஹீரோட ஒய்ஃப் அங்கே இருக்கிற போர்டில் வரைகிறாங்க. அவங்க வரைகிறத பார்த்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது சொல்லணும். அதுதான் கேமு. ஹீரோ பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடுறாரு, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதானே அப்படிங்கிறத. ஸோ ஆமாம், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன் அப்படிங்கிறத ஹீரோட ஒய்ஃப் சொல்கிறாங்க. அப்படியே அந்த ஹாப்பி மூமெண்ட்டோட அந்த படம் முடியுது. ஓகே கைஸ், இதுதான் கேம் நைட் அப்படிங்கிற இந்த படத்தோட கதை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. திரும்ப நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.